5 மாவட்டங்களில் கொட்டப்போகும் மழை. எத்தனை நாட்களுக்கு மழை இருக்கும்? தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக மதுரையில் தொடர்ந்து அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மதுரையில் அதிகபட்சமாக 40.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பரங்கிப்பேட்டையில் 38.8 டிகிரி செல்சியஸ், திருச்சியில் 38.1 டிகிரி செல்சியஸ், பாளையங்கோட்டையில் 38 டிகிரி செல்சியஸ், கடலூரில் 37.8 டிகிரி செல்சியஸ் மற்றும் கரூரில் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நுங்கம்பாக்கத்தில் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸும், மீனம்பாக்கத்தில் 37.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மாநில அளவில் இயல்பை விட அதிகபட்சமாக கரூரில் 4.7 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. வரும் நாட்களில் வெப்பநிலை பெரிய அளவிலான மாற்றம் இருக்காது என்றாலும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக பதிவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 5 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட். வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதியான இன்று கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நீலகிரி, தேனி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், இந்த நிலை ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை நீடிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலையாக 38 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது.